ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள் தமிழ் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பர் லோன் ஆப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லோன் ஆப் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ட்ரூ பேலன்ஸோ இல்லை கிரெடிட் பியோ இல்லை பிரான்ச்சோ நார்மலாக சொல்கிற லோன் ஆப் கிடையாது. இது ஒரு புது லோன் ஆப். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லோன் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான நம்ம முதலே சொல்லியிருக்க லோன் ஆப் கிடையாது. இது ஒரு நியூ லோன் ஆப். ஸோ இப்போ புதுசாக லான்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு என்னென்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதார், பேன், செல்ஃபி. ஸோ இந்த 3 டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்தாலே போதும். எந்த விதமான சேலரி ஸ்லிப்போ இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ இது அது இதுன்னு எல்லாமே கேட்பாங்க மற்ற லோன் ஆப்பில். இல்லை இதெல்லாம் அது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒன்லி ஆதார், பேன், செல்ஃபி இது 3 கொடுத்தீங்கன்னா போதும். மற்றபடி அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. வேறு எந்த டாக்குமெண்ட்டும் கேட்க மாட்டாங்க. ஸோ உங்கள் டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்து அவங்க சிபில் ஸ்கோர்லாம் கரெக்டாக இருந்துச்சு, ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சாலே போதும். எல்லாமே ஓகே வேணும்னு உங்கள்கிட்ட எந்த டிஃபால்ட்டும் இல்லை அப்படின்னு இருந்தாலே போதும். உங்களுக்கு லோன் வந்து ஈஸியாக அந்த ஆப்பில் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப். ஸோ எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்து கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆர்பிஐயில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட லோன் ஆப்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து இப்போ ஒன்லி ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் பட்ட லோன் ஆப் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எந்த லோன் ஆப்பு வெப்சைட்லேயோ அங்கேயோ போய் வாங்காதீங்க. ஒன்லி ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்கிறது மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் கரெக்டாக சர்ச் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் அதான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன கேட்குறாங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் ஆப்புக்குள்ளே நம்ம வந்தோடனே நம்மகிட்ட வந்து லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 2 ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. தமிழில் இல்லை, இங்கிலீஷ், ஹிந்தி இது 2 கொடுத்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், ஹிந்தினா ஹிந்தி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மகிட்ட என்னென்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு பெர்மிஷன் அலோவ் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும், நம்ம நம்பர் வச்சு நம்ம லோன் அமௌண்ட் செலக்ட் பண்ணணும், லோன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும், கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும், லோன் சைன் பண்ணணும், நம்ம அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அப்புறம் மறக்காமல் இன்னொன்று போட்டிருக்காங்க, டோன்ட் ஃபர்கெட் டு ரீபே. ஸோ நீங்கள் கரெக்டாக ரீபே பண்ணாட்டி எந்த ஒரு லோன் ஆப்பில் நீங்கள் ரீபே பண்ணாட்டி உங்கள் சிபில் அடியாகும். அதனால் எந்த ஆப்பில் நீங்கள் லோன் எடுத்தாலும் எங்கேயாவது வாங்கியாவது நீங்கள் ஆப்பில் கடன் கட்டிடுங்க. ஏன்னா நீங்கள் அடுத்து நீங்கள் ஃப்யூச்சரில் ஹவுஸ் லோனோ இல்லை கார் லோனோ இல்லாட்டி ஏதாவது வாங்கும்போது உங்களுக்கு அது சிபிலில் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் லோன் ஆப்பில் நீங்கள் லோன் எடுத்திங்கன்னா மறக்காமல் அந்த டேட்டுக்கு வந்து இஎம்ஐ டேட்டுக்கு வந்து நீங்கள் இஎம்ஐ மட்டும் பே பண்ணிடுங்க. அதான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓகேன்னு பார்த்துட்டு நீங்கள் எஸ்ஐஎம்னு ஒரு ஆப்ஷனுக்கும் அது கொடுங்க. ஸோ உள்ளே வந்தோடனே நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பெர்மிஷன் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம செக் பாக்ஸ் கிளிக் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்து கிளிக் பண்ணிடலாம். ஸோ பெர்மிஷன் அலோவ் பண்ணுறத கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஸோ நம்ம மொபைல் நம்பர் கொடுத்தோன்னையும் கொடுத்தோம் நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நம்ம என்ட்ரு பண்ணணும். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் தேவை, ஸோ ஸ்டார்டிங்கில் நமக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் தேவைன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 500லேருந்து 10,000 வரையும் உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ அது இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா 61 நாள்லேயே பே பண்ணலாம், 62 நாளில் பே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷனும் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சும்மா அப்ளை பண்ணிக்காண்டி நம்ம 500 அப்ளை பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் 10,000 வரை உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஸோ இது என்னோட சிபில் ஸ்கோருக்கு. ஸோ உங்கள் ஸ்கோர் பொறுத்து உங்களோட ஹிஸ்ட்ரி பொறுத்து உங்களுக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகும். யாருக்கு எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 500லேருந்து 10,000 வரை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 500 நம்ம அப்ளை பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருதா இல்லையான்றது ஃபுல்லாக நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து 500 நம்ம கொடுத்து நெக்ஸ்ட் கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா நம்ம பர்சனல் டீட்டெயில் கேட்குறாங்க. ஸோ நம்ம பர்சனல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேர் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பேர் கொடுத்துடலாம். அப்புறம் நம்ம பின்னாடி சார் நேம் கொடுக்கலாம். ஸோ அப்போ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பின்கோடு, ஸோ நம்ம எங்கே தங்கியிருக்கோமோ அதோட பின்கோடு கொடுத்துடலாம். ஸோ நம்ம ஜெண்டர் கொடுத்துடலாம். அப்புறம் நம்ம டேட் ஆஃப் பர்த்து, நம்ம அப்பா நேமோட சார் நேம். ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ நம்ம படித்ததுக்கு டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் 10th யூஜி இது எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நீங்கள் எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இங்கே இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து கேரண்டர்னு ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேரண்டர்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து லோன் எடுத்து நீங்கள் லோன் ரீபே பண்ணலன்னா ஸோ யாராவது உங்களுக்கு வந்து கால் பண்ணி அவங்க கேட்பாங்க. ஸோ கால் பண்ணி ஹார்ஷாக அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. அது ரூல்ஸ்லேயும் கிடையாது. அப்படி யாரும் கேட்கவும் கூடாது. அப்படி கேட்டால் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதில் வந்துட்டு என்னென்னா கேரண்டர் வந்து நம்ம ஒன்ஸ் நமக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி ஒருத்தவங்க கேட்பாங்க. ஸோ அந்த கான்டாக்ட் உங்கள் ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அப்பா, அம்மா அந்த மாதிரி தான் கேட்பாங்க. வேறு யாரும் வெளியே இருந்த ஆளுகளும் கேட்க மாட்டாங்க. வேறு எந்த அக்சஸும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, எடுக்கவும் கூடாது. அப்படி எடுத்தாலும் நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம். டேரெக்டாக போய் போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை சைபர் செல்லையோ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ அதை நீங்கள் யாரும் நீங்கள் பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டு அவங்க நேமும் அவங்க மொபைல் நம்பரும் நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த அக்ரிமெண்ட்டில் வந்துட்டு நம்ம இப்போ கரண்ட்டாக எங்கே தங்கியிருக்கோன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த தங்கியிருக்க இடத்தோட நேமு, அந்த சிட்டி, பின்கோடு, அதுவும் இதுவும் இப்போ நீங்கள் தங்கியிருக்க இடமும்
உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸும் சேமான்னு கேட்குறாங்க. அது சேம் கொடுத்துட்டு, இல்லை வேறுனா வேறு கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது கேட்குறாங்க. நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. நம்ம சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அப்புறம் உங்கள் மாதம் இன்கம் எவ்வளோ, ஸோ மாதம் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சேலரி வருது, ஸோ உங்கள் பேன் நம்பர் என்ன, அப்புறம் உங்கள் ஆதார் நம்பர். ஸோ இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வேறு ஏதாவது வெளியே ஏதாவது லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது அமௌண்ட் கொடுக்க வேண்டியது பாக்கி எவ்வளோ இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ நீங்கள் அமௌண்ட்டு இன்னும் கொடுக்குறதுக்கு பாக்கி இருக்குது மொத்தமாக அப்படின்ட்டு கேட்குறாங்கன்னா அது நம்ம கொடுத்துடலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கீழே வந்தோம்னா நம்மளோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு இந்த 2 செக் பாக்ஸையும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வரலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்குறாங்க, நம்ம பேங்க்கோட நேம் கேட்குறாங்க, நம்ம எந்த பிரான்ச் ஐஎஃப்எஸ்சி கோட பிரான்ச் நேம் ஐஎஃப்எஸ்சி கொடுத்தாலும் இங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் நம்ம எந்த சிட்டியில் இருக்கிற பிரான்ச்சு, அக்கௌண்ட் நம்பரு, நம்ம பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க, அது என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு நம்ம ஆதார் கார்டு வந்து நம்ம நம்பர் கொடுத்தாச்சு. அதை ஃப்ரண்ட் சைடு ஃபோட்டோவும் பேக் சைடு ஃபோட்டோவும் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க, அதை நம்ம இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேன் கார்டோட ஃப்ரண்ட் சைடு ஃபோட்டோ மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். அப்புறம் செல்ஃபி, ஸோ செல்ஃபி மட்டும் நீங்கள் எடுக்கணும். செல்ஃபி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக் சைடில் ஒரு ஒயிட் சோத்துக்கு போய் நின்று நீங்கள் கரெக்டாக வந்து எடுத்துக்கங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். வேறு எந்த விதமான உங்கள்கிட்ட சேலரி ஸ்லிப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ கேட்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் வந்து நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு ஆதாருக்கு வந்துட்டு உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அது மூலிமா வெரிஃபை பண்ண முடியும். ஸோ அது நீங்கள் வெரிஃபைன்னு ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆத்தென்டிகேட் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் வரும். உள்ளே போனோடனையும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஸோ டிஜிலாக்கர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா இந்த ஓடிபி என்டர் பண்ணிங்கனாலே போதும். என்டர் பண்ணி அளவு கொடுத்தோனையும் டிஜிலாக்கர் கோடு உங்களுக்கு ஒன்று கேட்கும். அந்த கோடு நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அதே கோடு தான் எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ அந்த கோடை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு அதை என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் வந்து ஓகே ஆயிரும், வெரிஃபை ஆயிரும். ஸோ நம்ம ஒன்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனோடனையும் நம்ம வந்து கிரெடிட் ரிப்போர்ட்டை வந்து அதையும் நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தாலே போதும், அவ்வளோதான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து 500 வந்து எனக்கு வந்து ஓகே ஆயிடுச்சுன்னு வந்துச்சு. பார்த்திங்கன்னா லோன் அமௌண்ட்டு 500 நான் அப்ளை பண்ணது எனக்கு ஓகே ஆயிடுச்சுன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ டன்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் இந்த ஆப்பில் வந்து லோன் அப்ளை பண்ணலாம். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 500 ரூபாய்க்கு வந்து நம்ம ப்ராக்ரஸில் இருக்குது, நம்ம அப்ளை பண்ண இன் ப்ராக்ரஸில் இருக்குது. இன்னும் 10 மினிட்டில் வந்து உங்களுக்கு வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 61 நாள் வந்து நம்ம கணக்கு. ஸோ 500 நம்ம கட்டுறோம். ஸோ இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா 648 ரூபா. ஸோ நம்ம வந்து 500 கட்டுறதுக்கு 648 ரூபா, 61 நாள் கழித்து 148 ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா கட்டுறோம். ஸோ இதுதான் வந்து இந்த 500 ரூபாய்க்கு. ஸோ அப்போ அந்த 500 ரூபாய்க்கு இவ்வளோ வருது, அப்போ 10,000க்கு எவ்வளோ வருது, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ அப்படின்றது இங்கே வந்துடும். ஸோ ஒரே ஷார்ட்டாக கட்டுற மாதிரி தான் வரும். ஸோ உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 61 நாள் கழித்து இந்த அமௌண்ட் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன்னா 2 மாதம் கழித்து நான் வந்து இந்த அமௌண்ட்டை கட்டினா போகும். ஸோ இதுதான் இந்த சிம்பிளாக வந்து இந்த ஆப்பில் வந்து லோன் அப்ளை பண்ணுறது. ஸோ எந்த விதமான சேலரி ஸ்லிப், பேங்க் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கேட்கல. சிம்பிளாக ஆதார், பேன், செல்ஃபி இது 3 தான் கேட்டாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் தான் நம்ம சேனல் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் பட்டன் அமுத்துங்க. இப்போ நான் போகிற அடுத்த வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம சேனல் இந்த மாதிரி புதுசு ஆப்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் பார்க்குறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பாய்.